ஷலோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 42வது சங்கீதத்தினுடைய தலைப்பை கவனியுங்கள். கோராக்கின் புத்திரரில் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கில் என்னும் தாவீதின் சங்கீதம். கோராகின் புத்திரர், சன்ஸ் ஆஃப் கோரா. யாருங்க இந்த கோராகு? அங்க போராட்டம் பண்ணார்ல, மோசையை எதிர்த்து அவர்கள் பூமி பிளந்து உள்ள போனதில்ல, அவர்களுடைய சந்ததி தேவாலயத்திலே பாடகர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சங்கீதங்கள் இந்த சங்கீத புஸ்தகத்தில் நீங்கள் கவனிக்கலாம். இதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை கவனியுங்கள். தாவீது இந்த சங்கீதத்தை எழுதி கோராகின் புத்திரருக்கு கொடுக்கிறார். இது மஸ்கீல் என்று சொல்லப்படுகிற சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. மஸ்கீல் என்றும் பெயர் கொண்ட இந்த சங்கீதத்திற்கு என்ன பொருள் என்று கேட்டால், மஸ்கீல் என்று சொன்னால் ஞானம், ஞானவானாக்கு அல்லது புத்திசாலி, திறமை, இப்படி பல அர்த்தங்களை கொண்டுள்ளது இந்த மஸ்கீல் என்கிறதான வார்த்தை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப இன்சைட்டாக சொல்லுகிற ஒரு டீச்சிங் என்று சொல்லி பொருள். அதாவது ரொம்ப ஆழமாக சொல்லிக் கொடுக்கிற ஒரு போதனை என்பதுதான் இந்த சங்கீதம் என்று சொல்லி தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தை நாம் சொல்லுகிறோம். இந்த சங்கீதங்களை நீங்கள், அதாவது கோராகுனுடைய புத்திரனுடைய சங்கீதங்களை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், அவர்களுடைய அந்த சங்கீதங்களிலே சியோன் என்பது சொல்லப்பட்டிருக்கும். அடுத்தபடியாக இஸ்ரவேலினுடைய வடக்கு திசையில் உள்ள மலைகள், குன்றுகள், பள்ளத்தாக்குகள், இவைகளெல்லாம் இவர்கள் சொல்லி இந்த சங்கீதங்களை அவர்கள் எழுதியிருப்பார்கள். இந்த சங்கீதத்தினுடைய ஆரம்பம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரொம்ப அற்புதமான ஒரு ஆரம்பம். அழகாக இந்த சங்கீதம் தொடங்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். வாசிக்க கேட்கலாம். 42ஆம் சங்கீதத்தினுடைய 1வது வசனம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என்ன அழகான ஒரு உருவகம், ஒரு இமேஜரி இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கான இமேஜரி இங்கே கொடுத்துருக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். தேவன் தான் இந்த சங்கீதக்காரனுக்கு ஒரு நல்ல போஷாக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டவராய் அவர் இருக்கிறார். இங்கே சங்கீதக்காரன் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். ஒரு மான் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே, என்னுடைய ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என்னுடைய ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாய் இருக்கிறது. இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு அற்புதமான பதம் என்னவென்று சொன்னால், லிவிங் காட். நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? ஜீவனுள்ள தேவன், லிவிங் காட். நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? எதற்காக? உணவிற்காக, என்னுடைய தாகம் தீருவதற்காக, என்னுடைய ஆத்துமா போஷிக்கப்படுவதற்காக. என்னுடைய ஆத்துமா தாகத்தோடு காணப்படுகிறது. என்னுடைய ஆத்துமாவினுடைய தாகத்தை தீர்ப்பதற்கு யாரால் முடியும் என்று சொன்னால், என்னுடைய ஆண்டவரால் மட்டுமே முடியும். மான் கதறுவது போல நான் கதறுகிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இப்பொழுது இந்த சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், அவன் தனக்குள்ளேயே பேசிக்கொள்கிறான். என்ன பேசிக்கொள்ளுகிறான்? என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள்ளாகவே நீ தேங்கிக் கொண்டிருக்கிறாய்? நீ தேவனை நோக்கி காத்திரு, அமைதியாயிரு, வெயிட் பண்ணு. அவருடைய முகத்திலிருந்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். நான் துதிப்பேன். காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய முகத்திலிருந்து, அவருடைய சமூகத்திலிருந்து எனக்கு ரட்சிப்பு வருகிறது. அதோடு திரும்பவுமாக அவர் சொல்ல வருகிற விஷயத்தை கவனிப்பீர்கள் என்று சொன்னால், யோர்தான் தேசத்தை சொல்லுகிறார். ஹெர்மன் மவுண்டனை சொல்லுகிறார். ஹெர்மோன் மவுண்டன். ஹெர்மோன் என்று சொல்லுவது முற்றிலுமாக பனியால் சூழப்பட்ட ஒரு மலை. கம்ப்ளீட்டா அது பனிமலை தான். ஸ்னோ மவுண்டன். மவுண்ட் ஹெர்மன் இஸ் அ ஸ்னோ மவுண்டன். இட் இஸ் எக்ஸ்ட்ரீம் நார்த் இன் இஸ்ரேல். இஸ்ரேலினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மலை. அந்த மலையிலிருந்து தான் நதிகள் பாய்ந்து வருகிறது. யோர்தான் என்கிற நதி
அந்த மலையிலிருந்து உருவாகிறது 3 நதிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு நதி உருவாக்குகிறது. என்னென்ற 3 நதிகள்? டான், பானியாஸ், ஹிஸ்பானி. இந்த 3ம் தான் என்கிறதான இடத்துல வந்து சேர்ந்து ஒரே நதியாக பாய்ந்து கலிலேய கடலுக்குள் பாய்கிறது. கலிலேய கடலிலிருந்து வெளியே வந்து அது கடைசியில் சவக்கடல்ல போய் முடிகிறது என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் யோர்தான் தேசத்திலும் சிறு மலைகளிலிருந்தும் உம்மை நினைக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்த்தால், உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது, உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. என்ன உருவகம்? எர்மோன் மலை. எர்மோன் மலையிலிருந்து வருகிறதான 3 சிறிய ஓடை அல்லது சிறிய ஆறு, டான், பானியாஸ், ஹிஸ்பானி. இது ஒரே நதியாக யோர்தான் என்று சொல்லி பாய்ந்து வருகிறதே. யோர்தான் பிரவாகித்து ஓடுகிற ஒரு பெரிய நதி. அதை பற்றி சொல்லும் பொழுதுதான் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது, உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. எடுத்தது இந்த கண்மலையான தேவனை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என்னை ஏன் மறந்தீர்? சத்ருவினால நான் ஒடுக்கப்படுகிறேன், துக்கத்துடனே நான் திரிந்து கொண்டிருக்கிறேன். எல்லாரும் கேட்கிறாங்க, என்னுடைய தேவன் எங்கே என்று சொல்லி கேட்கிறார்கள், என்னை நிந்திக்கிறார்கள். அவர்கள் சொல்லுவது என்னை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. கடைசியில் இந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை முடிக்கும் விதம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதை பாருங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளின் சங்கீதத்தை துவங்கும் பொழுது சங்கீதக்காரனுடைய வார்த்தைகள் எப்படி இருந்தது? மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லி சொல்லுகிறானே. இந்த கதறுதலுக்கு ஒரு முடிவை சொல்லும் பொழுது எப்படி முடிக்கிறார் என்பதை 11வது வசனத்தில் வாசிக்க கேட்போம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். இந்த சங்கீதத்திலே இந்த வசனம் 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். அதுதான் இந்த சங்கீதத்தினுடைய மையமே. ஒரே வசனம் 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நீங்களும் நானும் அதை பிடித்து கொள்ள வேண்டும், அதை தொடர்ந்து நாம் தியானிக்க வேண்டும். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். இந்த காலை வேளையிலே சங்கீதக்காரனோடு நாம் இணைந்து கொள்ளலாமா? இந்த வார்த்தைகளை நாம் நம்முடைய வாயை விட்டு அறிக்கை செய்வோமா? நீங்கள் உங்களுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்ல முடியுமா? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். எத்தனை பேர் இன்னும் ஆண்டவரை துதிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாகிவிட்டீர்கள்? பிரச்சனைகள் தான், கலக்கம், கதறுதல் தான். உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. நதிகளினுடைய இரைச்சல், மலைகள், குன்றுகள், மேடுகள். அது மட்டுமல்ல, சத்துருக்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், உன்னுடைய தேவன் எங்கே என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலையிலே இந்த சங்கீதக்காரனுடைய வாயின் அறிக்கை நம்முடைய வாயின் அறிக்கையாக இந்த காலை வேளையில் இருக்கட்டும். திரும்பவும் சேர்ந்து இந்த வசனத்தை சொல்லி நாம் நிறைவு செய்யலாமா? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் தொடர்ந்து துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். நீங்களும் நானும் தொடர்ந்து ஆண்டவரை துதிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளை நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் உள்ள நாளாக மாற்றுவாராக. ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, உடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவின் திருநாமத்தில் உடைய திருசமூகத்தில் நாங்கள் மகிழ்ச்சியோடு கடந்து வருகிறோம். இந்த கால வேளையிலே நாங்கள் எங்களை பார்த்து
ஆண்டவரே, நாங்கள் சொல்லுகிற வார்த்தை, என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? என்னுடைய முகத்திற்கு ரட்சிப்பு என்னுடைய தேவனிடத்திலிருந்து வருகிறது. அவரை நான் இன்னும் துதிப்பேன். கண்டிப்பாய் நாங்கள் துதிப்போம் ஆண்டவரே. கர்த்தாவே, மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே. அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தைகள் மூலமாக ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை தேற்றி ஆற்றி பலப்படுத்தி வருகிறீர். அதற்காக நன்றி. தொடர்ந்து உடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நன்மையினாலும் முடிசூட்டி எங்களை வழிநடத்துங்க. நாங்கள் தொடர்ந்து உம்மை துதிக்கிறவர்களாயிருக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகள் மேலும் தேவனுடைய கிருபையும் இறக்கும் அனுகிரகம் ஆசீர்வாதமும் தலைமுறை தலைமுறையாய் வந்து இறங்கட்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமுமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யுன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்மளோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாய் இருக்கட்டும். ஷலோம்.